தமிழின் மனமும் மரபும் சேரும் தெருக்களில் உணவு வெறும் பசியின் தீர்வல்ல, ஒரு கலாச்சாரத்தின் சுவை எளிமை மிளிரும் சிற்றுண்டி நிலையங்கள் ஒவ்வொரு தமிழரின் வாழ்வின் ஒரு பாகம். தோசையின் நறுமணத்தில் தொடங்கும் காலை, பஜ்ஜியின் சுடரோட்டத்தில் மாலை மங்கும். சுவையும் நினைவுகளும் கலந்த இப்பாதையில் ஒரு இனிய பயணத்தை தொடங்குவோம், தமிழின் உணவு பாரம்பரியத்தை உணர. கம்மங்கூழ் விற்கிறேன். கம்மங்கூழும் ஒரு செம்பு 20 ரூபான்னு விற்கிறப்பா. போதுமா ஏதோ இருக்கிறத வச்சு நாங்க ஓட்டுற மாதிரி கஷ்டப்படுறோம்ப்பா. நாங்க வேற என்ன செய்யறது? இந்த 9 வருஷமா இங்கதே இருக்கிறேன். நானு செம்பு 20 ரூபா மேல 10 ரூபா சேலை அங்க விற்கிறதுக்கு தக்கவாறு நான் காசு ஏற்றி 20 ரூபான்னு விற்கிறேன். நானு வேற வேலை கனமா செய்ய முடியாது. அப்பாவுக்கு தலையில மூளையில கட்டி இருக்குது, அதனால அவர் வேலைக்கு போக முடியாது. நானும் கஷ்டப்படி ஃபேமிலி பிளான் பண்ணிட்டேன், அப்பண்டிஸ் பண்ணிட்டேன், போய் எடுத்துட்டேன். அதனால வேற கஷ்டமா வேலை செய்ய முடியாது. இதுவும் கஷ்டம் தான். நைட்டு 11 மணி வரைக்கும் இதெல்லாம் காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு செஞ்சு எடுத்துட்டு வரலாம். பிள்ளைங்க சாப்பிடாதவங்க காலையில சீக்கிரமா வந்துடும், 8 மணிக்கெல்லாம் வந்துடும். சாப்பிடாதவங்க பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு போவாங்க. இது சிறுதானிய உணவுகள்லாம் ஆரம்ப காலத்துல நாங்களாம் இது சாப்பிட்டுதான் வளர்ந்தோம். இது சாப்பிடுறதும் நல்ல ஹெல்த்தி, நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. காலையில ஃப்ரீயா இருக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல உடம்புக்கு நல்லது. அதனால இது செய்யறப்பா. கடை போட்டு 6 வருஷம் ஆச்சுங்களா. முட்டை ஆம்பேட் போடுவோம், கலக்கி எல்லாம் போடுவோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. விலைவாசியில அது ஏறனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. விலைவாசி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லையா? விலைவாசி ஏறிச்சுன்னா கொஞ்சம் பாதிக்கும். மாற்றம் அது எனக்கு முடியல, அதனால இது செய்யறப்பா. முன்னால மில்லு வேலைக்கு போனேன், அந்த மில்லு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமா எங்க அக்கா கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு 15 வருஷமா கூலி வைக்கிறாங்க. அவங்க சொல்லி நான் இது அவங்கதான் வண்டி கொடுத்தாங்க. அது மூலியமா நான் இதை 9 வருஷமா இந்த வேலை செய்யறேன். 4 மணில இருந்தேன். காலைல டிஃபன், இட்லி, தோசை, பூரி, பொங்கல், லெமன் சாதம், தக்காளி சாதம். மதியம் வந்து குஸ்கா, புரோட்டா, குடலு, தலைக்கறி, வெள்ளாட்டா தலைக்கறி, வெள்ளாட்டா குடலு, மூளை, காடை. நைட்டு 12 வரைக்கும். நைட்டு தானே வியாபாரம். நைட்டு 8 மணில இருந்து அந்த 9, 10 மணி கூட ஒரு வியாபாரம். நான் வேலைக்கு ஒரு கடைக்கு வேலைக்கு போயிருந்தேன். அந்த கடையில 13 வருஷமா இருந்தேன். அப்படியே நமக்கு வந்து இந்த தொழில் தெரிஞ்சதுனால அப்படியே வண்டி வாங்கி அப்படியே கடையை போட்டேன். நம்ம நானே வீட்டுக்கார பிள்ளைய வேலைப்பான். பாப்பா அவங்க பள்ளிக்கூடம் விட்டு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவாங்க. நமக்கு 5 பிள்ளைங்க. நான் ரொம்ப அப்பெல்லாம் ஒரு பையன். இது வந்து 7 வருஷமா இருக்கிற அந்த ஹோட்டல் கடை. நைட்டு இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி எல்லாம் போடுவோம். அவங்க வேலை பார்க்குற கஷ்டம் தானே. 3 நேரமா வேலை பார்க்குறோம். பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசை. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் வச்சு சமாளிச்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க சாப்பிடுறது இப்படி இங்க கொண்டு வந்து வச்சா பிள்ளைங்க சாப்பிடுறது அப்படி சாப்பிட்டு பழகுவாங்க. பிள்ளைங்களுக்கும் நல்லது. நானும் 10 ரூபாய்க்கு வேலை பார்த்த மாதிரி சாப்பிடுறேன். ஒரு நாளைக்கு மிஞ்சி இந்த வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு மீதி ஆயிரும். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல போய் யாரும் கேட்கறவங்களுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு இங்க கரைச்சு தர்றேன். அங்க சும்மா ஒரு மதிப்பா கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவேன். அது காசுக்கு தான், நம்ம காசு கொடுத்தானே வாங்க. யாரும் ஒருத்தர் 2 பேரும் போறவங்க வரவங்க, முடியாதவங்களுக்கு ஒரு சமயம் ஆயுஷ்ல 3 வருஷம் வச்சு 3 வருஷமா கூலி வைக்கிறேன். காலையில ஒரு 7 மணிக்கு ஆரம்பிப்பேன். கம்ப வறுத்து பிரிச்சு காய்ச்சி கொண்டு வந்து 7 மணிக்கு 8 மணிக்கு வந்து புதுசா 7 மணிக்கு வீட்டுக்கு போவேன். இந்த வெயில் டயத்துல வாங்க மழை காலத்துல ஓடாது. ஏதோ இருக்கிறத வச்சு புழு, வெங்காயம் நறுக்கி போடுவோம், சீனி அவரைக்காய் வத்த, மிளகா, மோர் மிளகா, பச்சை மிளகா வதக்குறோம் எண்ணெயில போட்டது, அப்பளம் பொரிச்சிருக்கோம். அது சொல்ல முடியாது சார். ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் கூட வருவாங்க. ஒரு நாளைக்கு சுத்தமா நின்று போகும். 1 கிலோ கம்பு வைக்கிறோம். அது கம்பு வாங்கணும், கஞ்சி குடிக்கணும், அதுலயே எல்லா வேலையும் பண்ணணும். வேலைக்கு போலையா? தோட்டத்துல இருக்கேன். தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே கடைக்கு சாயந்தரம் கடைக்கு வந்துடும். காலையில் சாயந்தரம் 5 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு 10 மணி 12 மணி ஆகும். வியாபாரம் 10 மணி 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது. பரவாயில்ல, நல்லாவே போகுது. இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆனா இப்ப யாரும் கடை
கடைக்கு வாரது இல்ல. இந்த மாதிரி மத்த ஏரியால மாதிரி இந்த பக்கம் யாரும் கடைக்கு வந்து சாப்பிடுறது இல்லை இல்லையா? உணவு என்பது மனிதர்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்று. மக்கள் எங்கே இருந்தாலும் அவர்களது வாழ்க்கை முறையும் கலாச்சாரத்தையும் உணவு பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள உணவு பழக்க வழக்கங்கள் அங்குள்ள மக்களின் இயற்கை பழக்க மரபு ஆகியவற்றுடன் நெருக்கமாக இணைந்திருக்கின்றன. சத்து நிறைந்த உணவு ஒரு சமூகத்தின் ஆரோக்கிய வாழ்விற்கு அடித்தளம் போடுகிறது. அதே சமயம் உணவின் மூலம் மக்களிடையே இனிமையான உறவுகள் வளர்கின்றன. குடும்பம், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உணவு பகிர்ந்து கொள்ளும் பாரம்பரிய வாழ்க்கையின் ஒரு இனிமையான பகுதியை உருவாக்குகிறது. உணவு என்பது வெறும் தேவை மட்டுமல்ல, அது மக்களின் வாழ்வின் ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கிறது. சிம்பிளா வச்சிருந்தேன், இட்லி கடை மட்டும் வச்சிருந்தேன். அப்புறம் இப்ப ஒரு 4 வருஷமா புரோட்டா, குஸ்கா, பிரியாணி அது போட்டு பழகிட்டேன். இப்போ வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து 6 ரூபா செலவழிப்பேன். 4 ரூபா செலவழிக்கும் போது ஒரு 5,000 ரூபா கூட வியாபாரம் ஓடும்ல. 1000 ரூபா நிற்கும். நல்லா செலவு போக 1000 ரூபா சம்பளம். எனக்கு 500 ரூபா, வீட்டு கிடப்புக்கு 500 ரூபா சம்பளம். ஆண்டவன் கொடுத்து வர முடியாது எனக்கு. குடும்பத்துக்கு தானே எனக்கு அதான் சொல்றேன். எனக்கு 5 பிள்ளை, 4 பொம்பளை பிள்ளை, ஒரு பையனே. பெரிய பிள்ளை வந்து 12வது படிக்குது, சின்ன பிள்ளை வந்து 10வது படிக்குது. அப்படியே வரிசையா அந்த கடையை வச்சு ஓரளவுக்கு முன்னேறி பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னா தானே. எங்க அப்பா தான் நீங்க படிக்க வைக்கலாம், ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம பிள்ளை விட்டு நல்லா படிக்க வைக்கணும். ஆமா, அதை வச்சே சாப்பிடணும். ஒரு நாளைக்கு விற்காத அன்னைக்கு அதை வச்சே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கஷ்டம் வந்து நம்ம இல்ல, நம்ம ஒரு ஆளு கஞ்சி குடிக்கணும். இல்ல சொத்து தொகை வீடு வாசம் எதுவும் கிடையாது. நான் ஒரு ஆளு மருமக இருக்கு, அது கூலி வேலை வத்து ஒரு பையனை வச்சுக்கிட்டு அது இருக்கு. இந்த என்ன ஒரு லோனுக்குன்னு போட்டா கூட ஏதோ ஜாமான் நிறைய வாங்கி போட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு நல்லதையா. மாடு பால் மாடு தான். பால் வந்து உர ஊற்றி வச்சு பாலை மோரை கடைஞ்சி கூழ் வந்து உடம்புக்கு நல்லது. இந்த அம்மாவோட அண்ணங்களுக்கு நல்லா இந்த வேலைக்கார விட்டு இவங்கெல்லாம் பார்த்து வந்து சொந்த குடிச்சிட்டு போவாங்க. வந்து இங்கேதான் கூழ் குடிப்பேன். நான் வர்றவங்களுக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன். கூழ் நல்லா இருக்கும் சாமி, எல்லாம் வாங்கி குடிக்கலாம், நல்லது, உடம்புக்கு நல்லது. எந்த சீசன் மாலை போடாத சீசன்ல ஃபுல்லா ஓடிடுங்க. மாலை போட்டுருப்பாங்க அந்த கார்த்திகை மார்கழி. இப்ப புரட்டாசி விடுவாங்க. இப்பதான் கோயிலுக்கு போடுவாங்க, முருகன் கோயிலுக்கு. இப்ப வியாபாரம் ஓடாது சுத்தமா. நம்மளா ரொம்ப வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. மற்ற டயத்துல அது எப்பயும் நார்மலா ஓடுங்க. வேற தொழிலாயா? வேற தொழில் எதுவும் இல்லையா? இப்ப அன்னைகிட்ட பாத்துட்டு இருந்தேன் இந்த இதை. அப்புறம் நான் மில்ல வேலை பார்த்துக்கிட்டேன், ஒரு மில்ல. அது விட்டு வேணாங்கிட்டு தான் கடையை போட்டேன். வருமானம் வேற ஆள்கிட்ட சம்பளத்துக்கு வேலைக்கு போறதுதான் அதெல்லாம் வருது. ஒரு ஆள்கிட்ட சம்பளத்துக்கு வேலைக்கு போறான், நம்மளே சொந்தமா பாத்துக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. நான் இந்த கடைக்கு வந்து ஒரு 4 மாசமா வந்துட்டு நம்ம அண்ணன் தான் இந்த கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அது எனக்கு ஈவினிங் ஒர்க்கு ஒரு 6:30 முடிஞ்சோடனே எப்பயும் இங்க வந்து தான் சூப் சாப்பிடுவேன், சிக்கன் சாப்பிடுவேன். யார்கிட்டயுமே இங்க வர யார்கிட்டயுமே பாரபட்சம் இல்லாம சிக்கன் போடுறதும் சரி, பரிமாறுறதும் சரி, எல்லாமே நல்லபடியா நடத்துவாரு அண்ணன். அதனால இந்த கடைக்கு எல்லாருமே விரும்பி வருவாங்க. யாருனாலும் சரி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் அரசியல்வாதியா வரையும் எல்லாருமே இங்கதான் சாப்பிட்டு போறாங்க. இது மெயினான இடத்துல இருக்குங்க, அமைஞ்சிருக்கனால ஒரு நல்ல இதா இருக்கு. இதுக்கு முன்னுக்கு நான் பண்ணல, கொஞ்சம் கஷ்டம், குடும்ப கஷ்டம். சரி அப்படியே வச்சா கொஞ்சம் இதோ 10 கிடைச்சா வீட்டுக்கு உதவி ஆகும்னு நாளைக்கு 7 மணிக்கு வருவோம், 8 மணிக்கெல்லாம் எடுத்து வச்சிருவோம். முடியறது அதான் 4 மணியோட அவ்வளவுதான் சாப்பாடு டைம் முடிஞ்சிடும். அதனால போக்குவரத்து சனம் குறைஞ்சிரும், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். காலையில ஒரு 9 மணியா, மத்தியானம் ஒரு 1 மணி, ஏன்னா அதான சாப்பாடு டைம். அந்த டயத்துல கொஞ்சம் பரவாயில்ல. வெயில் அடிச்சா ஓடும், வெயில் அடிக்கலைன்னா ஓடாது. அது நம்ம சொல்ல முடியாது. ஏதோ அன்னாடு வருமானம் வந்தா ஏதோ ஒரு வீட்டு செலவு மறைக்குது, ஒரு கடனை கட்டும். குளிர்ச்சி, சூடு இல்ல, கம்பு குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லது தானே. வயிறுலாம் வெயில் காலத்துக்கு ஏரியும் கொஞ்சம் குழுக்குள்னு இருக்குங்கள. என்னன்னா நைட்டே செஞ்சிடும், ஊற வச்சு நல்லா காய வச்சு நல்லா மதிச்சு வச்சு அள்ளி போட்டு தண்ணியை ஊற்றி அள்ளி போட்டுருவோம், காலைல கொண்டு போடுவோம்.
இல்ல இந்த இதவே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு உதவி இல்லை. வரவுக்கு செலவுக்கு சரியா இருக்குது. அடுத்து நம்ம அது போனா முதலீடு போடணும். அதனால இதை பலகாய வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போது தமிழ் தெரு உணவுகள் இன்ஸ்டாகிராம், யூடியூப் மேலும் பல சமூக ஊடகங்களில் பிரபலமடைந்து வருகிறது. உணவு பிரியர்கள் வித்தியாசமான உணவுகளை அறிமுகப்படுத்தி வருகின்றன. குறிப்பாக வண்டி உணவகங்கள் அதிகமாக வளர்ந்துள்ளன. தமிழகத்தின் தெரு உணவுகள் அதன் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பை இந்த உணவு காலத்திற்கேற்ப மாற்றம் அடைந்தாலும் தமிழர்களின் அசல் உணவு சுவையை தொடர்ந்து கொண்டாடி கொண்டே இருக்கின்றனர். சூப்பு போடுறேன், குடல் ரத்தப்பொரியல் போடுறேன். 30 ரூபா. வெஜ் சூப் மட்டும் ஆட்டுக்கல் சூப் வாங்கினா 10 ரூபா. ரத்தப்பொரியல் வாங்கிட்டா 20 ரூபாய்க்கு இருக்கு, 40 ரூபாய்க்கு இருக்கு. குடல் மினிமம் வந்து 40 ரூபாப்பா. 100 ரூபா வரைக்கும் இருக்கியா, காசுக்கு வந்த மாதிரி வருது. அவ்வளோதான். முட்டை பாயா சிக்கெல்லாம் போட்டால் அப்போ கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்கனால அதை நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஆமாம், 9 ஆகுங்க. இப்போ வெயில் நேரனால கொஞ்சம் வியாபாரம் நல்லா தான் இருக்கும். பனி சீசனில் மழை சீசனில் நல்லா விடும். பனி சீசனில் அதிகமாக விடும், மழை சீசனில் பரவாயில்லாமல் விடும். வெயில் அடிக்கிறனால எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி தாயா. அதாவது முதல்ல வந்து 200-300 ஓடுங்கயா, இப்போ 100-150 தாயா ஓடும். ஒரு நாளைக்கு மிஞ்சி நாங்கள் சாப்பிட்டுப்போம். ஆனால் பெரும்பாலும் ஓடிடும். இன்றைக்கே ஒரு நாள் வந்து விற்காம இருக்கு. காலைல 7:30 மணிலேருந்து எடுத்துருவோம். வீட்டுக்கு இப்போ 6-7 மணிக்கெல்லாம் எடுத்து வச்சிருவோம். ஒரு நாளைக்கு விற்கும் சாமி, ஒரு நாளைக்கு விற்காது. நேற்றுலாம் கொஞ்சம் 500 விற்றுச்சு. இன்னைக்கு 200 கூட விற்கல. அதே ஒரு நாளைக்கு விற்க, ஒரு நாளைக்கு விற்காது. ஆடி போய் ஆவணி மாதத்துல நல்லா ஓடும். ஆவணி மாதத்துல நல்லா ஓடும். எந்த வியாபாரமும் ஓடும். ஓடுற வரைக்கும் ஓடட்டும்ப்பா, என்ன செய்யலாம். ஆட்டி நம்ம கையேந்தாம உழைச்சி நம்ம 10 காசு நம்ம சம்பாதிச்சு நம்ம திங்கணும். ஏன்னா சாக வரைக்கும் செலவு. ஒரு நாளைக்கு நான் சாப்பாடு செலவு வந்து எனக்கு 100 ரூபா ஆகும். இயற்கையாகவே வந்து கைகால் வலி, சளி பிடிச்சது இதுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நான் இதான் பார்க்குறேன். ஒரு 10-12 வருஷம் பண்ணிக்கிறேன். நான் வந்து கறிக்கடையில் இருந்தேன். அதனால எனக்கு திருமணம் ஆச்சு, வருமானம்லாம் கட்டலை. சரி அப்படின்ட்டு இதை பற்றி தெரியாமே அப்படியே இதை போட்டேன். நான் ஒருத்தவங்க வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் இதை வச்சு அப்படியே அதில் வருமானம் சொல்லிட்டு அப்புறம் நான் இதை ஆரம்பிச்சேன். ஒரே மாற்றம் தான், விலைவாசி தான் ஏறி இருக்கு. அப்போலேருந்து எல்லாமே ஒரே இதுதான். விலைவாசி மட்டும் 3 மடங்கு 4 மடங்கு ஏறி இருக்கு. இதுனா விலை ஏற தான் செய்யும். ஆனால் டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுப்போம். விலைவாசி வந்து கூட்டிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். தப்பிச்சுக்கிறோம். அவ்வளோதான். வாடகை கடையெல்லாம் கொடுக்குறது தான் ரொம்ப சிரமம் தான். இல்லை எப்படி செய்வோமே அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். தமிழ்நாட்டின் தெரு உணவுகள் அதன் கலாச்சார பாரம்பரியத்தின் பிரதிபலிப்பாக காணப்படுகின்றன. தமிழர் உணவு பழக்க வழக்கங்கள் காலப்போக்கில் மாறினாலும் பல்வேறு சமூகங்களின் கலாச்சார தாக்கங்களால் தெரு உணவுகளின் பல்வேறு மாற்றங்கள் வந்துள்ளன. இவையெல்லாம் இப்போ வந்ததல்ல. பண்டைய காலத்திலிருந்தே தமிழர்கள் உணவை ஒரு கலையாக கொண்டாடி சேர்த்தார்கள். திருவிழாக்களில் விற்கப்படும் பஜ்ஜி, போண்டா, பணியாரம் இவையெல்லாம் நம் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தெருவோர உணவுகள் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளன. இந்தியாவில் இடியாப்பம், பணியாரம், கொழுக்கட்டை, புட்டு, அப்பம், தேங்காய் சட்னியுடன் பரிமாறப்படும் தோசை மிகவும் பிரபலமானவை. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொழிற்சாலைகள் வளர்ந்தபோது தெரு உணவுகள் வேலைக்கு செல்லும் மக்களுக்கு முக்கியமானதாக மாறின. தோசை, இட்லி, காளான், மஷ்ரூம், ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, கலக்கி, வடை, பஜ்ஜி, பாயா போன்ற தெரு உணவுகள் வளர்ச்சி பெற்றன. சமீப காலங்களில் சீன உணவுகளின் தாக்கத்தால் நூடுல்ஸ், மஞ்சூரியன் போன்ற தெரு உணவுகள் பிரபலமடைந்தன. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி வந்தபோது அவர்கள் கொண்டு வந்த பிரெட், ரொட்டி, பானங்கள் மற்றும் கேக் போன்ற உணவுகள் தமிழர்களால் ஏற்கப்பட்டன.
சங்க இலக்கியங்களில் உணவு முக்கிய இடம் பெறுகிறது. அவற்றில் உணவு பழக்க வழக்கங்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் சமைக்கும் முறைகள் பற்றிய குறிப்புகளை காணலாம். வறுத்த இறைச்சிகள், குழம்பு வகைகள் மற்றும் கூழ் போன்றவை சங்ககால மக்கள் அதிகம் பயன்படுத்திய உணவுகளாகும். சேர, சோழ, பாண்டியர்களின் காலத்தில் இட்லி, அப்பம் போன்ற உணவுகள் உருவாகின. வருஷம் காலையில் ஒரு 7:30லேருந்து 8, 8லேருந்து நைட்டு 9:30 வரைக்கும். நாளைக்கே உருளைக்கிழங்கு ஒரு 10 கிலோ, குச்சி கிழங்கு ஒரு 10 கிலோ வாங்குறோம். நாளைக்கு வாங்குறதெல்லாம் நாளைக்கு அதே மாதிரியா போகுது. முதல்ல ஆரம்பிச்சதுக்கான கம்மியாக இருந்துச்சு, இப்போ இருக்க கொஞ்சம் டெவலப்பு. அப்புறம் வந்து இதில் வந்து எந்த டாக்டர் கேட்டாலும் இது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மரவள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன 10-400 கிடைக்குது, ஒரு நாளைக்கு 100 தான் கிடைக்குது. அதுக்காக நம்ம தொழில் பணத்தை விட்டுருவ முடியும், வேறு தொழில் என்ன பண்ண முடியும்? இது வந்து ஆடிக்கு மேல்குண்டு தை மாதத்து வரைக்கும். ஏன்னா இப்போ குளிர் காலம், மழை பெய்யுது. இப்போ வெயில் காலத்தில் வேகண்டு இல்லை, ஏன்னா காரப்பொருள் இல்லை, அதனால் கொஞ்சம் அதிகமாக விரும்புறதில்ல. பல வகையை தான் சாப்பிட்றாங்க. சமோசா கடை இப்போ தான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னே வேலைக்கு போயிட்டு சமோசா கடைக்கு வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி பண்ணிவிட்டு இந்த சீட்டு மட்டும் மடிக்கிறது மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்துடுவேன். 9 மணிக்கு மேலே இங்கே கடைக்கு வந்தேன்னா 10 மணிக்கு சரக்கு ரெடி ஆகிடும். 1 மணி நேரம் 5:30 மணி 6 மணி டயம் எல்லாத்துக்கும் முடிஞ்சு தான் இருக்க முடியும். கொஞ்சம் 300, 250 நான் ஒரு 500 கணக்கு போட்டேன். 350 விளம்பரம் ஆனதுனால அவங்க வியாபாரம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வெயிலுக்கு கொஞ்சம் வியாபாரம் குறைவாக. இனி வரும் காலத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சமோசா நல்ல சுகாதார அடிப்படையில் போட்டாங்கன்னா நல்லா மேல்நிலைக்கு வரும். டீ கடையில் போடுற மாதிரி போட்டாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் உங்களை மாதிரி ஆளுங்க பெட்டி எடுக்கிறப்ப அது அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலையில வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அது போதிய டைம் பத்தாது. ஃப்ரீயா இருந்தா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலையில ஃப்ரீயா இருக்கும். அதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான ஜாமான் பொருள்லாம் வாங்குறதுக்காக பர்ச்சேசிங்காக அங்கங்க போக வருவோம். அப்போ இதை எடுத்துட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணி கிளீன் பண்ணி இது மசாலா ரெடி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட்டிங்ல வச்சு அதுக்கப்புறமா அது நம்ம வந்து சுகாதாரத்துறையில இருந்து நாங்க சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கோம். ஃபுட் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்துட்டு தர ஆயில் செக் பண்ணிட்டு அவங்க எங்களுக்கு அதுக்குண்டான சான்றிதழ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் அவங்கள்ட்ட மாற்றி இது பண்ணிட்டு அப்பப்போ அங்கே அதுக்குண்டான லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கோம். எங்களுக்கு நகராட்சியில இருந்து அனுமதி இது மாதிரி இந்த இடத்துல நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் தரதா சொன்னாங்க. அது நீண்ட காலமா வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க, இது வரைக்கும் எங்களுக்கு அது கிடைக்கல. போவாங்க வருவாங்க, ஆமா அந்த மாதிரி போவாங்க. அப்ப அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு செலவை பார்த்துக்கிட்டாலும் கூட நம்ம ஏதாவது இந்த மாதிரி குழந்தைகள் கொண்டாடுறது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவினங்கள் எல்லாம் நம்ம பார்த்துதான் நான் என்ன செய்யறேங்க இருக்கிறத எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கணும். அந்த மாதிரிதான் போயிட்டு சும்மா உழைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சொந்தமான தொழில் பண்றோம். இந்த தொழிலுக்கு எந்த விதமா ஊக்குவிப்பு கிடையாது. ரோட்ல இருக்கிறோன்றதுக்காக வேண்டி ஒரு இது இல்லை. நாங்க வந்து எங்களுடைய முயற்சிகள் எங்களுடைய பாதுகாப்புல இது மாதிரிதான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த காலங்கள எல்லாத்தையுமே நம்ம ரோட்ல நிக்கிறதுனால எல்லாரையுமே பார்த்து எல்லாருக்கும் தான் ஆரம்பிக்குவோம். 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு வந்து 10 மணி 10:30 மணி ஆயிடும். அது வரைக்கும் நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து போதிய வருமானம் இல்லை, அந்த அளவுக்கு இப்போ விற்பனை அதிகமாக இல்லை, சேல்ஸ் கம்மியாக தான் இருக்கு. 2வது நாங்கள் எங்களுக்கு சம்பளம் கிடைச்சா போதுமே, கூலி ஒருத்தட்ட வேலைக்கு போனால் கூலி என்ன கிடைக்குமோ அந்த அளவுக்கு கிடைச்சா போதுன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய லெவலில் இதில் ஒன்றும் வருமானம்லாம் இல்லை. இதனால நிறைய விரும்பி வாங்கி சாப்பிட்டாங்க. இப்போ இது எல்லா பக்கத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இதுக்கு அவ்வளவான ஒரு வரவேற்பு இல்லை. அதனால எல்லா பக்கமும் நிறைய கிடைக்குதுல்ல, அதிகமான ஒரு இது இல்லை. ஏன்னா எல்லா பக்கமும் கிடைக்குது. நம்ம கிட்ட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண டயத்துல எல்லாம் இந்த பகுதியில வேற எங்கேயும் கடை இருக்காது. நம்ம கிட்ட தான் வந்து வாங்கினவங்க. இன்னைக்கு வந்து எந்த இடத்துல வேணாலும் எங்க போனாலும் கிடைக்குது. வீட்டிலே கூட செஞ்சுக்கிறாங்க. வீட்டில் செய்யறது இந்த அளவுக்கு தரமாகவும் உங்களுக்கு அந்த குவாலிட்டி கிடைக்காது, டேஸ்ட் இருக்காது, தரம் இருக்காது. நாங்கள் வந்து இதுக்குன்னே இதே வேலையாக இருக்கிறதுனால நாங்கள் அதுக்கு தகுந்த முறையான மசாலா போட்டு
தேவையான அளவுக்கு அதை வந்து ஃப்ரை பண்ணி போதிய வருமானம் இதில் இல்லை. இனி ஒரு காலத்துல எப்படி நினைக்கிறீங்க? இனி வருங்காலத்துல இது வந்து ரொம்ப அவ்வளோ தூரம் பாப்புலர் ஆகும்ன்ற மாதிரிலாம் இல்லை. இது எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. இது வந்து ரொம்ப அதிசயமாக கிடைச்ச மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. நமது சமுதாயத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறார்கள். இவர்கள் தினம் கடின உழைப்பின் மூலம் உணவுகளை பொதுமக்களுக்கு வழங்குகிறார்கள். இவர்கள் முன்னேற தாராளமான வாய்ப்புகள் உள்ளன. சுகாதாரம், தரம், சிறந்த சேவை, சிறந்த சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றை கடைபிடித்தால் மட்டுமே வளர்ச்சி உறுதி. தனித்துவமான சுவை, வாடிக்கையாளருடன் அன்பான உறவு மற்றும் சிறிது தொழில்நுட்ப அறிவு இவர்களின் வாழ்க்கை சிறப்பாக மாறும். நம்பிக்கை, பொறுமை, உழைப்பு ஆகியவை அவர்கள் சிறிய விற்பனையாளர்களாக இருந்து பெரிய தொழில் முனைவோராக மாற்றும். இன்றைய சிறிய தேநீர் விற்பனையாளர்கள் நாளை பிரபலமான உணவக உரிமையாளராக ஆவார்.